மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். துருக்கி மீது இஸ்ரேல் யுத்தம் மேற்கொள்ள ரகசிய திட்டம். ஈரானை விட உலகில் துருக்கியே இஸ்ரேலுக்கு மிக ஆபத்தான நாடு என்ற செய்தியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். ஈரான் மற்றும் லெபனானுக்கு எதிரான யுத்தத்தை இஸ்ரேலால் முடிவுக்கு கொண்டு வராத சூழ்நிலையில இப்போது துருக்கி மீது ஒரு யுத்தத்தை தொடுப்பதற்கான திட்டத்தை இஸ்ரேல் வகுப்பதான செய்திதான் இப்போது மத்திய கிழக்குல மற்றும் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிருக்கு. இஸ்ரேலுடைய மிக முக்கியமான மாரிவ் நாளிதழ் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. இந்த பத்திரிகையுடைய செய்தி எப்படி தொடங்கி எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானை விட இஸ்ரேலுக்கு மிக ஆபத்தான ஒரு நாடு துருக்கி அப்படின்ற ஒரு செய்தியை தான் அது வெளியிட்டிருக்கு. அதற்கான காரணங்களையும் பட்டியலும் இட்டிருக்கு. நேட்டோ அமைப்பில் இருக்கின்ற நாடுகள்ல அமெரிக்காவுக்கு அடுத்ததாக பலத்த இராணுவ பலங்களை கொண்ட ஒரு நாடாக துருக்கி இருப்பதாகவும், அதனுடைய சுயசார்பு கொள்கையில தற்போது தன்னிறைவான ஒரு இராணுவ கட்டமைப்புல 80% அது அடைஞ்சிருப்பதாகவும், தரைப்படைக்கு என 2200 டாங்கிகள் இருப்பதாகவும், கட்டார், சோமாலியா, வடக்கு சைப்ரஸ், லிபியா, சிரியா போன்ற நாடுகள்ல தமது இராணுவ தளங்களை நிறுவி இருப்பதாகவும் அந்த பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கு. அதுபோக இஸ்ரேலுடைய அச்சத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னால கண்டம் விட்டு கண்டம் பாயும் 6000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்குதல் நடத்த வலிமையுள்ள எல்டி ரீம்கன் என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணையை அது இப்போது தயாரித்து பரிசோதனையும் செய்து வெற்றி கண்டிருக்கு. இந்த ஏவுகணையுடைய தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3000 கிலோகிராம் எடை கொண்ட எரிமருந்தை தாங்கி செல்லுமாம். அதுபோக ஒலியை விட 9 தொடக்கம் 25 மடங்கு வேகமாக சென்று தாக்குதலை துல்லியமாக நடத்தும் ஆற்றல் கொண்டது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறித்த பத்திரிகை சொல்லி இருக்கு. இந்த துருக்கியினுடைய அசுர இராணுவ வளர்ச்சியை கண்டுதான் இப்போது இஸ்ரேல் அஞ்ச தொடங்கி இருக்கு. ஈரானை விட உலகத்துல இப்போது இஸ்ரேலுக்கு மிக பெரும் ஆபத்தாக துருக்கி இருக்கு அப்படின்ற ஒரு நிலப்பாட்டுக்கு இஸ்ரேல் வருவதற்கான காரணமே இந்த இராணுவ கட்டமைப்பில் துருக்கி அடைஞ்ச அசுர மாற்றமும் வளர்ச்சியும் தான் என்ற ஒரு விஷயத்தை குறித்த பத்திரிகை சொல்லியிருக்கு. இஸ்ரேல் துருக்கியை பார்த்து அஞ்சுகிறதா, துருக்கி மீது யுத்தத்தை தொடுக்கணும் அப்படின்னு நினைக்குதா, துருக்கி எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும் அப்படின்னு கருதுகிறதா, அல்லது இது வெறும் நாடகமா அப்படின்ற பல்வேறு கேள்விகளும் பல்வேறு வாதங்களும் இப்போது சர்வதேச ஊடகங்கள்ல மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இஸ்ரேலுடைய இந்த நிலைப்பாடு குறித்து பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. இஸ்ரேலுக்கு உண்மையிலே துருக்கி ஒரு சவாலான நாடுதான் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையானது அப்படின்ற விஷயமும் இப்போது சர்வதேச ஊடகங்களை பேசப்படுது. அதுக்கு எதை மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக ஊடகங்கள்ல துருக்கியோட ராணுவ பலத்தை பயங்கரமாக புகழ்ந்திருக்கிறாரு. உருதுகானுக்கு பயங்கரமான புகழாரத்தை சூடியிருக்கிறாரு. துருக்கியினுடைய இராணுவ வலிமை துரித வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. நேட்டோ படையில அமெரிக்காவுக்கு அடுத்து அதிகமான துருப்புக்களை இராணுவம் கொண்ட ஒரு நாடாக இருக்குமாக இருந்தால் அது துருக்கி தான். உருதுகான் எமது நாட்டுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வர அவர் ரொம்ப நல்லவர். நெடுங்காலமாக அவரை எனக்கு தெரியும். அவரோட பல்வேறு விஷயங்களை நான் உரையாடி இருக்கிறேன். நல்ல மனிதர். அவர் மீது நான் கொண்டிருக்கின்ற மரியாதையின் காரணமாக மட்டுமே நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. நேட்டோ உச்சி மாநாட்டில் உருதுகானுக்காகவே கலந்து கொள்றேன் ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேட்டோ நாடுகள் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் எந்த ஒரு உதவியும் வழங்கல, எம்மோடு தோல்டண்டு இந்த ஒரு யுத்தத்தில் கலங்கானல அப்படின்னு ஒரு விஷயத்துல அதிருப்தியாக இருந்தவர். நேட்டோவை விட்டு நாங்கள் வெளியேறுவோம், அதுக்கு இனி ஃபண்ட் பண்ண மாட்டோம், பணம் ஒதுக்க மாட்டோம், நிதி உதவி வழங்க மாட்டோம் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களாம் சொல்லி இருந்தவர் இப்போது நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார். அதுவும் உருதுகான் என்ற ஒரு தனி மனிதருக்காக, அவரோடு இருக்கிற நட்புக்காக, அவர் வேண்டிக் கொண்டதுக்காகத்தான் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதுபோக உருதுகான மகிழ்விக்கும் வகையில ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன், நிச்சயமாக அதை செய்வேன், அதை கூடிய சீக்கிரம் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆனா உருதுகான் என்ன வகையான உதவிகள் அமெரிக்காவுக்கு வழங்கினார் என்ற விஷயத்தையோ, தான் உருதுகான மகிழ்விக்கும் வகையில என்ன உதவியை பண்ண போறார் அப்படின்ற விஷயத்தையோ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லாமலே அந்த செவியை முடிச்சிட்டாரு. உருதுகானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழங்கி இருக்கின்ற இன்ப அதிர்ச்சி என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போது அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதுதான் துருக்கிக்கு F-35 என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன போர் விமானங்களை வழங்குவதற்கான ஆலோசனையை இப்போது பென்டகனும் வாஷிங்டனும் ஆலோசிச்சு வருது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. F-35 அப்படின்னு சொல்லுகின்ற அதிநவீன போர் விமானம் அப்படின்றது பல நாடுகளுடைய கனவு. மத்திய கிழக்கு நாடுகளில் கூட இஸ்ரேலில் மட்டும்தான் அது இருக்குது. அதுவும் அமெரிக்கா வழங்கியது.
அதுபோக இப்போது சவுதி அரேபியா 48 F-35 என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து கொள்வனு செய்வதற்கு காத்திருக்குது. அதுபோக ஐக்கிய அரபு அமீரகமும் இப்போது ஒரு உடன்படிக்கையில கைச்சாத்திட்டு F-35 என்ற அதிநவீன போர் விமானங்களை கொள்வனு செய்ய போகுது. இந்த சூழ்நிலையில் தான் இப்போது துருக்கிக்கு அவர் உர்துகான் என்ற தனி நபர் மீது வைத்திருக்கின்ற அலாதியான அன்பின் காரணமாக, நெருக்கத்தின் காரணமாக இப்போது F-35 என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன போர் விமானங்களை இப்போது துருக்கிக்கு அமெரிக்கா வழங்குவதற்கான தயாரில் இருக்குது. இந்த ஒரு விஷயத்துல இப்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆத்திரமும் கடுப்பும் ஏற்பட்டிருக்கு. F-35 அவங்களோட கையில கிடைச்சிட்டா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை மத்திய கிழக்குல ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்சம் இப்போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இப்போது இஸ்ரேல் துருக்கியை இலக்கு வைத்து ஒரு தாக்குதலுக்கு தயாராகுது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய மிக முக்கியமான கனவு தான் மஞ்சக்கோடு என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கணும். காசா தொடங்கி சிரியாவினுடைய நிலப்பரப்பு, லெபனானுடைய நிலப்பரப்பு இவைகளை கையகப்படுத்தி ஆக்கிரமிச்சு தான் இந்த ஒரு மஞ்சக்கோடு என்று சொல்லுகின்ற பாதுகாப்பு வலயத்தை உருவாக்க போறாங்க. அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் காசாட சோழியை முடிச்சிட்டாங்க. அதுபோல் தெற்கு லெபனான்ல அந்த காரியத்தையும் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இப்போது சிரியா மீது ஆக்கிரமிப்பு நடத்துவதுதான் இவங்களுடைய திட்டமாக இருந்திருக்கு. இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிரியாவுக்கும் துருக்கிக்கும் இடையிலே ராணுவ ஒப்பந்தங்கள் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட துருக்கி சிரியால 129 ராணுவ முகாம்கள் மற்றும் பாதுகாப்பு மையங்களை நிறுவி இருக்குது. இவங்களுடைய ராணுவ ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அசாதாரண சூழ்நிலை ராணுவ ரீதியாக இடம்பெறும் பட்சத்துல நிச்சயமாக அதற்கான உதவியை துருக்கி வழங்கும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இடப்பட்டிருக்குது. பாதுகாப்பு வலயத்தை உருவாக்குகின்ற திட்டத்துல சிரியா மீது ஆக்கிரமிப்பை இஸ்ரேல் மேற்கொள்ற பட்சத்துல நிச்சயமாக துருக்கி அதுக்கான பதிலடியை வழங்கும் என்பதுதான் இப்போது இஸ்ரேலுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கவலையும் பயமுமாக இருந்திருக்கு. இப்போது ராணுவ பலத்துல உச்சத்தை தொட்டிருக்கின்ற துருக்கிக்கு அமெரிக்காவுடைய உதவியும் வந்துட்டா இந்த ஒரு விஷயத்துல தமது கனவு சிதைஞ்சு போகும் என்பதனால இப்போது துருக்கியுடனான ஒரு யுத்தத்துக்கு தயாராகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஈரானுக்கு எதிராக லெபனானுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை முடிச்சுக் கொள்ள முடியாத இந்த சூழ்நிலையில அமெரிக்காவோட உதவி இல்லாம ஈரான் போன்ற நாடுகளோடு சண்டைக்கு போக முடியாத இஸ்ரேல் இப்போது துருக்கியோட மல்லுக்கு நிற்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. நிச்சயமாக துருக்கி இதற்கான பதிலடியை கொடுக்கும் என்பதுதான் இப்போது விமர்சகர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம். இஸ்ரேலுடைய முன்னையால் பிரதமர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, இஸ்ரேல் அதனுடைய இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு விஷயம் நிஜத்துல நடந்துருமோ என்ற ஒரு அச்சமும் இப்போது இஸ்ரேலுக்கு உண்டாகி இருக்கு. இன்னும் சில விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பெஞ்சமின் நெதன்யாகுடைய ஒரு நாடகம். ஈரானுக்கு எதிரான மற்றும் லெபனானுக்கு எதிரான காசால மேற்கொண்ட யுத்தங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சதை மறைக்கிறதுக்கு தான் இப்போது நாங்க துருக்கி மீது தாக்குதல் நடத்த போறோம், எங்களை தொடர்ந்து பிரதமராக ஆக்கிறீங்க, இப்போது ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாரு. இதுக்கு பிறகு இஸ்ரேலுகள் இவருடைய பேச்சை நம்புவதற்கிலே வருகின்ற தேர்தலில் நல்ல பாடத்தை புகட்டுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் துருக்கியினுடைய அசுர வளர்ச்சியும் துருக்கி சிரியாவுடன் ராணுவ உடன்படிக்கை செய்திருப்பதனால மஞ்சக்கோடு என்று சொல்லுகின்ற பாதுகாப்பு வலயத்தை இஸ்ரேலால் உருவாக்க முடியாது. அப்படி உருவாக்குவதற்காக சிரியா மீது ஏதாவது ஆக்கிரமிப்பை செய்ய நினைச்சால் இதுக்கான பதிலடியை நிச்சயமாக துருக்கி வழங்கும். இஸ்ரேலை பொறுத்த வகையில யுத்தம் இல்லாம தூங்க முடியாது, சாப்பிட்டது கூட ஜீரணிக்காது. எங்காவது யுத்தம் செய்யணும், எங்கேயாவது ஒரு இனச்சுத்திகரிப்பு செய்யணும், அப்பாவி மக்களை படுகொலை செய்யணும், ரத்தத்துல சுகம் காணுகின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கு. அமைதி வந்துட்டா அதை பொறுக்க முடியாது, சமாதானம் வந்துட்டா ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க தொடர்ந்து யுத்தம் செய்வோம், நாங்க அழிப்போம், பிடிப்போம் அப்படின்னு ஒரு இடத்துல தான் இப்போது பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அரசு இருக்கின்ற சூழ்நிலையில தான் துருக்கி மீது பாயிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லி. இதுக்கிடையில அமெரிக்க ஜனாதிபதிக்கு யுத்தத்தினுடைய சாபங்கள் இப்ப துரத்த ஆரம்பிச்சிருக்கு. இப்போது அமெரிக்க ஜனாதிபதி புலம்புகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுல தேர்தலை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இருப்பதுதான் எரிபொருளுடைய விலையேற்றம். இப்போது ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை நிறைவு கொண்டு வந்தும் ஹோர்மஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டும் உலக சந்தையில பல உலக நாடுகள்ல யுத்தத்துக்கு முதல் எண்ணெயோட விலை எப்படி இருந்ததோ அந்த பழைய நிலைக்கு திரும்பியாச்சு. ஆனா அமெரிக்கால சாமானிய மக்கள் பயன்படுத்துகின்ற எரிபொருளுடைய விலை குறையாமல் அதே இடத்துல இருக்கின்ற ஒரு விஷயம் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பை உண்டு பண்ணிருக்குது. இந்த ஒரு விடயம் எதிர்வரும் தேர்தலில் பெரும் சவாலாகவும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணும் அப்படின்றதுனால இப்போது இவர் எவ்வகையான விமர்சனங்களை முன்வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்நாட்டு எண்ணெய் வியாபாரிகள், கொள்ளையர்கள், பேராசை பிடித்தவர்கள் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவையும் இப்போது பிறப்பிச்சிருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் ஈரான் ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம இஸ்ரேலோட இந்த யுத்தத்தில் களங்கண்டு இறுதியில பெட்ரோலுடைய விலைவாசி அப்படின்னு ஒரு விஷயம் அமெரிக்காவோட ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக அமைய போகுது அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் அமெரிக்காவில்
அமெரிக்க ஊடகங்கள் வெளியிடுற செய்திகளாக இருக்குது. அதனால் தான் எதிர்வரும் தேர்தலில் இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். இருக்கின்ற செல்வாக்கை இழந்து இப்போது தனது கட்சி தேர்தலில் களங்காண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு என்பதனால் தான் இப்போது கண்ணில் படுறவங்களை எல்லாம் ஏசுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போயிருக்கிறாரு. யுத்தம் தான் முடிஞ்சதே தவிர யுத்தத்தின் சாபங்கள் முடியல. ஒவ்வொரு நாளும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதை துரத்தி கொண்டிருக்கிறது. அதனால இப்போது நிம்மதி இழந்து சந்தோஷத்திலிருந்து எதை பேசுறது எதை பேசக்கூடாது என்ற எந்த ஒரு பகுப்பாய்வும் இல்லாமலே இப்போது ஊடகங்கள்ல அனைவரும் திட்டி தீர்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் அப்பாவி மக்களுடைய பிரார்த்தனைகளும் அநியாயத்துக்கான கூலியையும் பெற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் அப்படின்னு தான் சொல்ல நினைக்குது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.